ஏன்னா எங்கள் அப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்பார். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இந்த ழா சஸ்டெயினபிலிட்டி ப்ரோக்ராம். இது வந்து இந்த ழா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு இது ஒன்று இருக்குது. நம்ம தமிழில் மட்டும்தான் அந்த எழுத்து இருக்குது அப்படிங்கிறது நமக்குரிய ஒரு பெருமை. அது இங்கிலீஷில் இல்லை, வேறு எந்த லாங்குவேஜ்லேயும் இல்லை. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி போட வேண்டிய ஒரு கட்டாயம். அது ழாங்கிறது ஜாவாயி ஜோவாயி அடுத்து ஜி ஜூ அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் இப்போயே அதை சொல்கிறேன். அது ழா. பசங்கள்லாம் ஒரு வாட்டி சொல்லலாமா? என்னது அது? ழா. குட். எனக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க சார். நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த டைம் ஸ்கூல் மட்டும் இல்லை, காலேஜு அப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையும் டீ பிரேக் கொடுக்குற டைமு. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம எந்திரிச்சதுலேருந்து முழிச்சு வேலை செஞ்சு இல்லை படித்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாங்கிற டைம் தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் பசங்களுக்கு மட்டும் சின்னதாக ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், ஓகேவா? எஸ் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த ழா சஸ்டெயினபிலிட்டி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்ததா? நிறைய கற்றுக்கிட்டீங்களா? நான் போர் அடிக்கிறேனா? அவ்வளோதான் விஷயம். அப்போ தெளிவாக இருக்கீங்க, அது போதும். ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி கண்ணை மூடிக்கிட்டே இவன் ஏதோ பேசுகிறான் அப்படின்னு கேட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நான் வந்ததுக்கும் அர்த்தம் இருக்காது. நான் அந்த இடத்துல இருந்து பார்க்குறேன். நான் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா காலையில் என்ன இவ்வளோ பேசுகிறாங்க, நம்மளை ஏதோ ப்ரோக்ராம் பண்ணணுன்னு தானே கூப்பிட்டாங்க. சிரிக்கிறவங்களாம் மாட்டுறாங்க, எல்லாம் சிரித்தவங்களாம் அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. கரெக்டா? யார் கை தூக்குங்க? வெரி குட். அப்போ நீங்கள் கவனிக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு மிஸ்டர் கார்கி அவர் வந்து முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிற ஸ்டேஜில் நானும் உட்கார்ந்தது வந்து எனக்கு என்றைக்குமே விருப்பம் இல்லாதது, அதுதான் உண்மை. அப்புறம் ஏன் இங்கே வந்த அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்கலாம். அதுக்கு காரணம் மிஸ்டர் கார்கி. ஏன்னா நான் எப்போவுமே ஒரு விஷயம் நம்புகிறவன். நான் முதல்ல சொன்னது தான், கல்வி அதை விட முக்கியமானது வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி பல ஃபங்க்ஷன்களுக்கும் அப்புறம் ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் செலிப்ரிட்டிஸ்னு சொல்லி கூப்பிட்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் மை ஹார்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான். நாங்கள் என்டர்டெயின் பண்ணுறோம், பேசுகிறோம். அது என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஸ்டேஜில் ஒரு உருமாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் தான் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இங்கே உட்கார்ந்ததுக்கு. பட் இதுக்கப்புறமும் நாங்கள் தான் வந்து உட்காரணும், வேறு வழி இல்லை. எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. சின்ன வயசில் இந்த சஸ்டெயினபிலிட்டி பற்றி நேத்திக்கு ஃபுல்லாக அவரை போட்டு பொழந்து கட்டினேன். அது என்ன சஸ்டெயினபிலிட்டி எனக்கு புரியல, எனக்கு புரிய வைங்க அப்படின்னு கார்கி சார்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு விஷயம் வந்து வித்தியாசமாக செய்யணும். அது சின்ன வயசில் யாரோ என்கிட்ட சொல்லிட்டாங்க, டூ சம்திங் டிஃப்ரெண்ட், டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி, டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தியாசமாக விஷயங்களை பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அதை வித்தியாசமாக பண்ணுங்கள். அப்படின்னா பைக் எல்லாரும் கையில் ஓட்டுறாங்கன்னா காலில் ஓட்டக்கூடாது, அது முக்கியமான விஷயம். ஆனால் எல்லாரும் வந்து ஹெல்மெட்டு போடாமல் ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஹெல்மெட்டை போட்டு ஓட்டணும். எல்லாரும் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுறாங்கன்னா நம்ம ஹெல்மெட்டு பக்கிள் போட்டு ஓட்டணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸை நம்ம பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளை வந்து வித்தியாசப்படுத்தி காமிக்கும். என் கூட ஸ்கூலில் படித்த 2-3 பேரை நான் மறக்க முடியாது. என்னென்னா சின்ன வயசுலேயே வந்து இந்த ஜாம் அப்புறம் பட்டர் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணணும், கண்டுபிடிக்கணும், எப்படியாவது சயின்டிஸ்ட் ஆயிடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. அப்புறம் தான் இப்போது ஆர்ஜே விஜேன்னு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கிறேன். நான் அந்த ஜாமையும் பட்டரையும் சேர்த்து இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியே நம்ம விற்க ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஜாம் பட்டரு, அது வேறு ஏதோ பிராண்டு, அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி இங்கே ஸ்கூல்லேயே விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சோப்பு ஒன்று நம்மளே பண்ணுவோம், எதுக்கு வெளியில் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு இந்த ஃபேட்டு அது இதெல்லாம் சொல்லி வாங்கி அது பண்ணி அது சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த எக்ஸிபிஷனு, இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன், அதெல்லாம் வந்து இந்த ஹோவர் கிராஃப்ட்டு அப்புறம் வல்கனோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க பண்ணவங்க எல்லோரும் வந்து இப்போ நல்ல பெரிய ரேஞ்சில் இருக்கிறாங்க. நீயும் பண்ணியே ஏன் இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது தான் இப்போ தான் புரியுது, நான் எல்லாத்துலேயும் கூட தான் இருந்தேனே தவிர நான் எதுவும் பண்ணலை. அவங்க கூட உட்காந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இது கீழேருந்து பற்ற வைக்கலாமேடா, இது ஷேப் இப்படி வைக்கலாமே தான் நான் சொன்னேனே தவிர நான் எதுவும் பண்ணலைங்கிறது எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சுது. ஆனால் எனக்குள்ள
அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பார்க் ஒன்று இருக்கும். அது எங்கே எப்படி வித்தியாசமாக வருங்கிறது தான் விஷயம். எனக்குள்ளே இருந்த அந்த ஸ்பார்க் வந்து என்னுடைய இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. இதனால் நான் வந்து சயின்டிஸ்ட்டோட நான் கம்மியோ இல்லை என்னோட இன்னொருத்தர் கம்மியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாருமே சமம் அப்படின்னு நம்புகிற ஒரு கேரக்டர் நான். இப்போ இந்த ஸ்கூல் படிக்கும்போது நான் பண்ண 10th வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணேன். அது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, ஒரு புக்கில் இந்த பேஜில் என்ன இருக்குது, அடுத்த பேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ வந்து அப்படி புக்கை எடுத்தோம்னா இப்படி தான் அடுத்த நாள் காலையில் எக்ஸாமில் அழகாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு மார்க்கு. ஆனால் 11th அப்புறம் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். அதை தான் நான் இப்போவே உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு இதுவும் புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு அந்த படிப்புன்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது. நான் இன்னைக்கு புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேனோ அப்போ தான் படிப்புன்னா என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் மார்க் அப்போ வரல. மக்கப் பண்ணப்போ இருந்த மார்க்கு எனக்கு வந்து புரிஞ்சு படிக்கும்போது வரல. ஆனால் எனக்கு அந்த கல்வின்னா என்ன, அந்த விஷயங்கள்னா என்ன, அதெல்லாம் புரிஞ்சுது. நான் படிக்கும்போதே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், எதுக்கு நம்ம இதெல்லாம் படிக்கணும்? யாரெல்லாம் மேக்ஸில் வந்து இந்த டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்திருக்குது இப்போது, கால்குலஸ் 8th வரைக்கும் தான். ஓகே. ஸோ முதல்ல இன்னொரு ஒரு விஷயம், நான் தமிழில் பேசுகிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு தமிழில் தான் ஒழுங்காக பேச வரும். என்னுடைய உணர்வுகள் தமிழில் தான் ப்ராப்பராக வெளிப்படும் அப்படின்னு நம்புகிறவன் நான். தேவைப்படும் போது நம்ம இங்கிலீஷில் பேசிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போவுமே நான் ப்ராப்பர் தமிழில் பேசலை, ப்ராப்பரே தமிழ் கிடையாது. அப்புறம் என்ன? ஸோ புரியுதா உங்களுக்குலாம்? புரியுதா? ஓகே. ஸோ எனக்கு என்னென்னா, அந்த மேக்ஸ் படிக்கும்போது எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம், இதெல்லாம் படித்து என்ன பண்ண போகிறோம், இப்போ வரைக்கும் தெரியல. சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்றுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், எந்த ஸ்கூல்லையுமே வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு போகணும் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு, அப்புறம் லெஃப்ட்டு பார்த்துட்டு போகணும் அப்படிம்பாங்க. இது ஒன்று சொல்லி கொடுத்ததுனால நம்மளுக்கு இப்போ வரைக்குமே அது பார்க்கணுன்னு தோணும். பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கை முறைகள் ஏன் எனக்கு வந்து அப்போ கற்றுத்தரல அப்படின்னு தோணும்போது, இந்த மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ் இருந்திருக்கு. அந்த கிளாஸில் நம்ம வந்து மாரல் சயின்ஸை படிக்காமல் பக்கத்தில் இருந்த பசங்கக்கிட்ட பேசி ஜாலியாக வம்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் அப்புறம் புரிஞ்சுது. ஏன்னா மிஸ்ஸு கற்றுக் கொடுத்தாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. 2 விஷயம், ஒன்று ரெஸ்பெக்ட்டு, ஒன்று செல்ஃப் டிசிப்ளின். இது நம்மளை எங்கே வேணாலும் கொண்டு போயிடும். ரெஸ்பெக்ட் டு எல்டர்ஸ், ரெஸ்பெக்ட் டு சக மனிதன். பெரியவங்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட்னு கிடையாது, நம்மளோட சின்ன பசங்களுக்கு, சின்னவங்களுக்கு கூட ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். செல்ஃப் டிசிப்ளின். நாம் ஒழுங்காக இருந்தோம்னா நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. கண்டிப்பாக 4 பேர் திட்டுவாங்க, ரொம்ப ஒழுங்குவேன், ரொம்ப இப்படியே தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. பின்னாடி ஒரு நாள் உங்களை வந்து அது மேடை ஏற்றி பார்க்கும். கண்டிப்பாக அது பார்க்கும், அது அழகு பார்க்கும், உங்களை ஒரு படி உயர்த்தி காமிக்கும். கண்டிப்பாக இங்கே இருக்கிற மேன்மக்கள் எல்லாருமே செல்ஃப் டிசிப்ளினில் தி பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஒருத்தன் தான் ஜாலியாக வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா சின்ன வயசில் நான் அந்தளவுக்குலாம் நான் கஷ்டப்படல. எனக்கு படிக்கிறதுக்கு வசதி எங்கள் அப்பாவால் ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுக்க முடிஞ்சுது. நான் வந்து படித்தேன். எனக்கு என்னென்ன தேவையோ ஒரு ஃபேன் போட்டு கொடுக்க முடிஞ்சுது, ஒரு வீடு, ஒரு தனி ரூமு கொடுக்க முடிஞ்சுது. இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தோணும்? இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்து நைட்டு விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தேன் தெரியுமா அப்படிங்கும்போது ஒரு கவுண்டர் வரும், ஏன் காலையில் படிக்க வேண்டியதானே, அதான் சன்லைட் இருந்தது அப்படின்லாம் சொல்ல தோணும். பட் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறாங்க. அந்த படிப்பு, முதல்லேருந்து நான் சொல்கிறது அதுதான், படிப்பு, அந்த கல்வி மட்டும்தான் நம்மளை எங்கே போனாலும். இது ஏன் பெரியவங்க ஔவையார்லேருந்து திருவள்ளுவர்லேருந்து எல்லோரும் சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரியும். அந்த பாப்பா கொட்டாய் விடுது, நான் பார்த்துட்டேன். பட் கொட்டாய் விடுறது தப்பு கிடையாது, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு முதல்ல உங்களை பார்த்த உடனே பொறாமை தான் வந்துச்சு. உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு பயங்கர பொறாமை. இந்த மாதிரி ஒரு சான்ஸு எனக்கு கிடச்சிருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு விஷயம். பட் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்த சின்ன வயசில் இந்த பட்டுப்பூச்சின்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த ரெட் கலரில் ஒன்று இருக்குமே, அது பட்டுப்பூச்சியே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? என்ன நோ சார், அது பட்டுப்பூச்சியே கிடையாது. அதுக்குன்னு ஒரு தீப்பெட்டி டப்பாவில் 4 இலையை போட்டு அதை வளர்க்குறேன்னு சொல்லி அதை போட்டு டார்ச்சர் பண்ணி அதுக்கு வாய் இருந்ததுன்னா அழுதுருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் கையில் எல்லாமே இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஃபோனை மட்டும் அப்படி ஓரமாக வச்சுட்டு தேவைப்படும் போது மட்டும், அது ஃபன் தேவை. ஏன்னா அதை பார்க்கலன்னா அப்போ என் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியாது.
ஓகேவா? ஸோ பாருங்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு